சேகர்பாபு மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் போராட்டம். அர்ஜுன் சம்பத். சுசீந்திரத்தில் பக்தர்களை நோக்கி தரைக்குறைவான வார்த்தைகளை பேசிய அமைச்சர் சேகர்பாபு மன்னிப்பு கேட்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் பேட்டியளித்த அவர், இந்து கோவில்களில் மட்டுமே பக்தர்களை அவமதிப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் வைகுண்ட ஏகாதசி போன்ற நாட்களில் வசூலிக்கப்படும் கட்டண தரிசனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் அறவழி போராட்டங்கள் நடைபெறும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். செய்தியாளர் குமார். இந்து சமய அறநிலையத்துறை 40,000க்கும் மேற்பட்ட கோயில்களை நிர்வாகம் செய்கிறது. அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு ஐயா அவர்கள் கோயில் விழாக்களிலே பங்கெடுத்துக் கொள்கிறார். நாங்கள் அதை வரவேற்கின்றோம். ஆனால் அவர் பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது பக்தர்களிடம் அவர் நடந்து கொள்ளுகின்ற விதம், இன்றைக்கு சுசீந்திரம் திருக்கோயிலிலே பக்தர்களை பார்த்து மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளில் பேசுகிறார். அதே போல திருச்செந்தூர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியின் பொழுது வரிசையிலே பல மணி நேரமாக பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். சேகர்பாபு அவர்களை பார்த்து, ஏன் திருப்பதியில் போய் காத்திருக்கீங்க, இங்கே என்ன உங்களுக்கு, இப்படி கேள்வி கேட்கிறார். வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று சென்னை திருவல்லிக்கேணி ஆலயத்திலே மேதகு ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவர்களிடமும் இதே மாதிரி விவாதம் செய்துள்ளார். இந்து மக்கள் கட்சியின் சார்பிலும் இந்து அமைப்புகளின் சார்பிலும் நீண்ட காலமாக நாங்கள் கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆலயங்களிலே கட்டண தரிசனம் கூடாது. இப்போ சமீபத்தில் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் தரிசனத்துக்கு 5,000 ரூபாயிலிருந்து 4,000 ரூபா வரைக்கும் 3,000 ரூபா, எங்கெங்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு பணம். அதே மாதிரி சேகர்பாபு ஐயா பிரமத விழாக்களில் போய் கலந்துக்கிறாரு. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கிறிஸ்துவ விழாவில் கலந்துக்கிட்டா அல்லையாங்கிறாரு. அங்கே ரொம்ப மரியாதையா அங்கே இருக்கிற கிறிஸ்துவர்கிட்ட நல்லா பேசுறாரு. இஸ்லாமிய மத விழாக்களில் கலந்து கொண்டு நல்லா பேசுறாரு. அது என்ன கோயிலுக்கு வந்தால் மட்டும் பக்தர்கள் மேலே எரிஞ்சு விழுறீங்க? இன்னைக்கு நீங்க பேசின வார்த்தை சரியான வார்த்தை தானா? மாண்புமிகு முதலமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். தரக்குறைவான வார்த்தைகளை பொது இடங்களிலே பேசக்கூடாது. இல்லை என்று சொன்னால் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இது சம்பந்தமான எங்களுடைய ஜனநாயக அறப்போராட்டங்களை நடத்துவோம். இன்றைக்கு நம்முடைய சுசீந்திரத்திலே சேகர்பாபு அவர்கள் பேசிய, பக்தர்களை நோக்கி பேசிய தரக்குறைவான வார்த்தைகளை வாபஸ் பெற வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.